பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆன் அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 4வது பாடத்திட்டத்தில் 13வது பக்கத்தினுடைய பி பாயிண்டரை இப்பொழுது நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். இதில் நாம் சூரா பக்ராவுடைய 90வது வசனத்தின் விளக்கத்தை பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், 5 பக்கங்களாக நாம் ஒவ்வொரு கோர்ஸையும் நாம் நிறைவு செய்து 4வது கோர்ஸில் 11லிருந்து 15 வரை உள்ள பக்கங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் 2 பக்கத்தை நிறைவு செய்து 13வது பக்கம் அதில் பாயிண்டர் பி வந்துவிட்டோம். சென்ற பாயிண்டர் 13A வந்து வேதத்தை அவர்கள் எவ்வாறு நிராகரிக்கிறார்கள், குர்ஆனை எவ்வாறு அவர் நிராகரிக்க என்பது பற்றியான செய்தி நம்ம பார்த்தோம். 13A வேதத்தை நிராகரித்தல், 13B குஃப்ர் என்ற கெட்ட செயல்பாடு அவர்களிடமிருந்து இருப்பதெல்லாம் கண்டிப்பது. 3வது எங்கள் வேதத்தை விசுவாசிக்கிறோம் என்று மட்டும் அவர்கள் சொன்னது. 13D என்ன, தூர் மலையை அல்லாஹ் அவர்கள் மீது உயர்த்தி அவர்களிடத்தில் பெற்ற வாக்குறுதி. இதை நம்ம கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதாக இருந்தால் நிராகரித்தல், கெட்ட செயல்பாடு, விசுவாசிக்கிறோம், தூர் மலை. அல்ஹம்துலில்லாஹ், குஃப்ர் எனக்கூடிய ஒரு கெட்ட செயல்பாடை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்தில் அவர்களுடைய நிலைப்பாட்டை எடுத்து விவரிக்கிறான். 90வது வசனம். சென்ற வசனங்களில் பனி இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய சிதைந்த ஈமான், அவர்களுடைய வரம்பு மீறுதல், இதை பற்றி எல்லாம் நாம் பார்த்தோம். அடுத்து அல்லாஹ் தஆலா இன்னும் அவர்களுடைய தவறான நிலைப்பாடு, தவறான நடவடிக்கைகள் எப்படியெல்லாம் தொடர்ந்தது என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். மூமின்களாகிய நாம் இந்த இடத்தில் ஒரு பாடம் படிப்பினை எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் இப்படிப்பட்ட தவறுகளை செய்யக்கூடாது என்ற நோக்கத்தோடு இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம படிக்க போறோம். 3 வரியில தான் இது இடம் பெற்றிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், பாருங்க, குறைவான புது சொற்கள் கொண்ட ஒரு வசனம் தான் இது. அல்ஹம்துலில்லாஹ், இதுவும் 3 செய்திகளை இந்த ஒரு வசனத்திலிருந்து, இந்த 3 வழியிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். முதலாவது, இறை தூதர்களுக்கு கீழ்ப்படியாத மக்கள் தங்களை சோனம் மற்றும் அல்லாஹ்வின் நேசத்திற்கு பதிலாக வெறுப்பின் வேட்பைக்கும் குஃப்ருக்கும் விற்றுவிட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். 2வது, அப்படிப்பட்ட மக்களின் மீது அல்லாஹ்வினுடைய கோபம் உண்டாகும் அப்படிங்கிற செய்தி இந்த வசனம் அவர்களுக்கு தருது. 3வது, அவர்களுக்கு சாதாரண தண்டனை இல்லாமல் இழிவான தண்டனை கிடைக்கும் என்ற ஒரு செய்தியும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த 3 செய்தியை இந்த வசனத்தின் வாயிலாக இப்பொழுது நாம் விளக்கத்தோடு பொருளோடு நாம் பார்க்க இருக்கிறோம். முதல் வரியில் 2 வார்த்தை, அடுத்த வரியில் புது வார்த்தையே இல்லை, அடுத்தடுத்த வரியில் ஒவ்வொரு வார்த்தை தான் புதியது. அல்ஹம்துலில்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ மஷ்தரௌ பிஹி அன்ஃபுஸஹும் அன் யக்ஃபுரு பிமா அன்ஸலல்லாஹ் பக்யன் அன் யுனஸ்ஸிலல்லாஹு மின் ஃபضலிஹி أن ينزل الله من فضله على من يشاء من عباده. بئس என்றால் கெட்ட, பிஸ என்றால் கெட்ட, பிஸல் மசீர் கெட்ட ஒதுங்கிவிடும் என்று அல்லாஹ் தஆலா வேறு இடங்களில் சொல்வதை போன்று பிஸ என்றால் கெட்டது. பிஸமா பிஸ மஷ்தரௌ, இஷ்தரௌ என்றால் விற்றார்கள், விலை கொடுத்து வாங்கினார்கள் என்ற பொருள் எல்லாமே இருக்கு. பிஸ மஷ்தரௌ, ஷரா இஷ்தரா யஷ்தரி, விலை கொடுத்து வாங்கினான். மா இஷ்தரோ, எதை விற்றார்களோ, பிஹி அதற்கு பகரமாக, அன்ஃபுஸஹும் தங்களையே விற்று எதை வாங்கினார்களோ அது மிக கெட்டது என்று அல்லாஹ் சொல்றான். பிஸ மிக கெட்டதாகும். மஷ்தரோ எதை விற்றார்களோ, பிஹி பகரமாக அதற்கு பகரமாக, அன்ஃபுஸஹும் தங்களையே விற்று தங்களையே அர்ப்பணித்து எந்த கேடை அவர்கள் விலை கொடுத்து வாங்கினார்களோ அது மிக கொடியது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். எதற்காக? ஐயக்ஃபுரு பிமா அன்ஸலல்லாஹ், ஐயக்ஃபுரு நிராகரிப்பதற்காக, எதை நிராகரிப்பதற்கு, பி கொண்டு, மா அன்ஸலல்லாஹ் எதை அல்லாஹ் அருளினானோ. இந்த மாவுக்கும் சரி முன்னாடி இருக்கக்கூடிய மாவுக்கும் சரி எது என்ன அப்படிங்கிற அர்த்தம் தான். மா எனக்கூடிய வார்த்தையை புரிகிறது ரொம்ப முக்கிய குர்ஆன் வசனங்கள்ல. மா என்பது இல்லை என்ற பொருளிலும் வரும், என்ன என்ற பொருளிலும் வரும். இடத்துக்கு உதவ புரிஞ்சுக்கணும். சூரா அல்-அஹ்ஸாபிலே பார்க்கும்போது மா அகனா, அவனுக்கு பலன் அளிக்கவில்லை, அன்ஹு மாலுஹு வமா கஸப எதை அவன் சம்பாதித்தான். முதல் மாக்கு இல்லை என்ற பொருள், வமா கஸப் என்றால் எதை சம்பாதித்தான். அப்ப எதை சம்பாதித்தானோ அது அவனுக்கு பலன் அளிக்கவில்லை. அப்போ டிட் நாட் பெனிஃபிட் ஹிம் வாட் ஹி ஏர்ன்ட். அப்போ இந்த இடத்துல நாட்டுங்கிற மீனிங் வருது, வாட்டுங்கிற மீனிங் வருது. அது இடத்துக்கு உதவ புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம். மா என்பது நஃபீக்கும் வரும், அது மௌசூலுடைய பொருளிலும் வரும் என்பது நம்ம கிராமர் இன்ஷால்லா படிச்சுக்குவோம். எனிவே, பிஸ கெட்டதாகிவிட்டது. மா மஷ்தரோ பிஹி அதற்கு பகரமாக எதை விற்றார்களோ, விற்றார்கள் வாங்கினார்கள் எல்லாமே சொல்லலாம். எதை விற்று எதை பெற்றுக்கொண்டார்களோ, அன்ஃபுஸும் தங்களையே விற்று எதை அவர்கள் வாங்கினார்களோ அது மிக கொடியதாகும். எந்த அடிப்படையில்? ஐயக்ஃபுரு நிராகரிப்பவர்களாக, பிமா அன்ஸலல்லாஹ் எதை அல்லாஹ் அருளினானோ அதை நிராகரிப்பவர்களாக தங்களையே விற்று எதை அவர்கள் வாங்கினார்களோ அது மிக கொடியது. பகியன் பொறாமைப்பட்டு, பகியன் என்றால் பொறாமையால்,
பொறாமையின் காரணத்தால். எதற்கு பொறாமைப்பட்டாங்க? ஐயுனஸ்ஸில் அல்லாஹ், அல்லாஹ் இறக்குவதை, அல்லாஹ் இறக்கியதை. இது கோர்வையானது. சென்ற வசனம் எப்படி புரியறதுக்கு ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி இந்த வசனம் புரியறதுக்கு ரொம்ப முக்கியம். மொத்தத்தையும் படிச்சு கோர்வையோட கோர்த்து 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 புரியணும். ரெண்டு வார்த்தையை பார்த்து தர்ஜுமா படிச்சோம் அப்படின்னா புரியாது. சரிங்களா? திரும்ப திரும்ப சொல்றது நீங்க உள்வாங்கினா புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஐயுனஸ்ஸில் அல்லாஹ், என்ன பொறாமை? பகியன், பொறாமையின் காரணத்தினால். என்ன? ஐயுனஸ்ஸில் அல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதை, அல்லாஹ் இறக்குவதை அவர்கள் பொறாமை கொண்டதின் காரணத்தினால. மின் ஃபதுலிஹி, அல்லாஹ் தன் அருளிலிருந்து இறக்கியதை. அதாவது வேதம் என்பதுதான் அநேக முஃபஸ்ஸிரின்களுடைய விளக்கம் என்னன்னா, அந்த குர்ஆனை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் சஹாபாக்கள் மீது இறக்கியதன் மீது அவர்கள் பொறாமைப்பட்டு குர்ஆனை மறுத்தாங்க. இதாங்க டெக்ஸ்ட், இதான் கான்டெக்ஸ்ட், இதான் மெசேஜ். அலா மையஷா, அல்லாஹ் யார் மீது நாடியானோ, மின் இபாதிஹி, தனது அடியார்களில் இருந்து. ரிவர்ஸ்ல இருந்து பாருங்க. மின் இபாதிஹி, தனது, ஹீன தனது, இபாத் அடியார், மின் லிருந்து, மையஷா யாரை நாடினானோ, அலா மையஷா யாரின் மீது நாடினானோ அப்படின்னு அர்த்தம். ரிவர்ஸ்ல இருந்து பாருங்க, பின்னாடில இருந்து பாருங்க. தனது அடியார்களில் இருந்து, யார், மன் யார், அலா மீது, அல்லாஹ் நாடினானோ, மின் ஃபதுலி தனது அருள் இருந்து யாருக்கு நாடினானோ. எதை நாடினான்? ஐயுனஸ்ஸில் அல்லாஹ், இந்த குர்ஆனை இறக்க வேண்டும் என்று தனது அடியார்களில் இருந்து யாரை நாடினான்? அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடினான். அவர்கள் எதிர்பார்த்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் சந்ததியில யாரையும் நாடாம, அல்லது யூதர்களில் இருந்து யாரையும் நாடாம, இந்த மக்காவிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக நாடிவிட்டான். அதன் மீது அவர்களுக்கு பொறாமை. இதை நான் சென்ற வசனத்துல சொன்னேன். இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான். இதனால அவர்கள் நிராகரிப்பதற்காக அல்லாஹ் இறக்கியதை நிராகரிக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். தங்களையே அவர்கள் விற்று நிராகரிப்பை அவர்கள் கையெடுத்தார்களே, அவர்கள் இவ்வாறு தங்களை அர்ப்பணித்து விற்றது என்பது மிக கூடியது பீச என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இன்னும் ஒரு தடவை நான் சொல்லக்கூடிய அர்த்தத்துல இன்ஷால்லா நல்லபடியா இன்ஷால்லா புரிஞ்சுக்கலாம். பீச கெட்டதாகும். மஷ்தரௌ பிஹி, அதற்கு பகரமாக எதை விற்றார்களோ, அன்ஃபுஸும் தங்களையே அதற்கு பகரமாக விற்றார்களே, அது கெட்டதாகும். எந்த அடிப்படையில் விற்றார்கள்? என்ன செய்து விற்றார்கள்? அயக்ஃபுரு, நிராகரித்து, நிராகரிப்பதற்கு. எது நிராகரிப்பதற்கு? பிமா அன்சல் அல்லாஹ். பி என்றால் அதாவது கஃபருக்கு பிறகு பியும், ஆமனுக்கு பிறகு பி வந்தால் ஈமான் கொண்டு தான் அர்த்தம். கொண்டுன்னு சொல்ல தேவையில்லை. அல்லாவே ஈமான் கொண்டே சொன்னா போதும். அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டு சொல்ல தேவையில்லை. சரிங்களா? அந்த மாதிரி பிமா அன்சல் அல்லாஹ், அல்லாஹ் எதை இறக்கினானோ அதை நிராகரித்து தங்களையே ஒன்றுக்கு பகரமாக விற்றார்களே, அது அதனுடைய ரிசல்ட் பீஸ், மிக கெட்டதாகும். எந்த அடிப்படையில் செய்தார்கள்? பகியன், விரோதத்தின் காரணத்தினால். ஐயுனஸ்ஸில் அல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதின் மீது, மின் ஃபதுலிஹி, அல்லாஹ் தனது அருளில் இருந்து, அலா மையஷா மின் இபாதிஹி, அல்லாஹ் தனது அருளில் இருந்து தான் நாடிய அடியார்கள் ஒருவரின் மீது இறக்கியதின் மீது பொறாமைப்பட்டவர்களாக, அல்லாஹ் எதை இறக்கி அருள் இருக்கானோ அதை நிராகரித்து தங்களையே ஒன்றுக்கு பகரமாக எப்படி விற்றார்களோ, எதற்கு விற்றார்களோ பீச, அது மிக கெட்டதாகும். ரிவர்ஸ்ல இருந்து பீச வரைக்கும் கொண்டு வந்து நான் முடிச்சிட்டேன். சரிங்களா? இதை நீங்க பொறுமையா திரும்ப கோர்வையா படிச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா புரியும். அல்லது திரும்ப நீங்க இதை கொஞ்சம் முன்னாடி ரிவைன் பண்ணி பாத்தீங்கன்னாலும் இன்ஷால்லா புரிஞ்சுக்கலாம். சரி பாருங்க, இதுல என்ன அல்லாஹ் தஆலா சொல்ல வர்றான்? விசுவாசம் கொள்ளாத அந்த யூத மக்கள் தங்களை தாங்களே விற்று விட்டார்கள். சரிங்களா? தங்களையே வித்துட்டாங்க. ஆனா தெரிஞ்சுமே அவங்க ஈமான் கொள்ளாத தங்களை நரகத்துக்கு அவங்க தயாராகி அவர்கள் தங்களை அர்ப்பணித்து விட்டார்கள் என்று பொருள். சோனத்திற்கும் இறை தூது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடன் இவ்வுலகிலும் மறு உலகிலும் ஒன்றாக இருக்கக்கூடிய நிலைக்கு பதிலாக அவர்களோடு ஈமான் கொண்டு அவர்களை நல்லபடியா மரியாதை கொடுத்திருந்தாங்கன்னா மாஷா அல்லாஹ் அவர்கள் சஹாபாக்களோட அந்தஸ்தை பெற்றிருப்பார்கள். அந்த வேதத்தின் வழியாக அந்த ஞானத்தோடு இருந்திருந்தால் இன்னும் அதிக சிறப்பை கூட அவர்கள் அடைந்திருக்கலாம். அன்சாரிகளுடைய சிறப்பை அவர்கள் அடைந்திருக்கலாம். ஆனா வெறுப்பையும் குஃப்ரையும் என்ன செஞ்சுக்கிட்டாங்க? அவர்கள் தங்களையே அர்ப்பணித்து விலைக்கு வாங்கி விட்டார்கள். அது பேசவாகும், அது கெட்டதாகும் என்று அல்லாஹ் சொல்றான். ஏன் தங்களை தாங்களே அவர்கள் விற்று அவர்கள் இதையெல்லாம் சம்பாதித்தார்கள் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை அல்லாஹ் சொல்றான். பஹ்யன், பொறாமை. சரிங்களா? அவர்களுடைய வெறுப்புணர்வு, பொறாமை, ஆணவம் மற்றும் பாரபட்சம். இதன் காரணத்தினால்தான் முழுக்க முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு மனம் வரவில்லை. மறுமையையும் அவர்கள் பாழாக்கி கொண்டார். தெரியுமே, எந்த அடிப்படை இல்லாதவர்கள் இல்லையே. அல்லாவை பற்றியும் இறை தூதர்களை பற்றியும் வறுமை பற்றியும் சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றியும் எல்லாம் தெரிந்த ஒரு விளக்கம் கொண்டவர்களாக இருந்த போதிலும் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த பொறாமைதான் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை தடுத்தது. சரியா? ஒரே ஒரு காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனி இஸ்ரவேலர்களை சார்ந்தவர்கள் அல்ல, அரபு குலத்தை சார்ந்த குறைஷி வம்சத்திலிருந்து வந்த ஒருவர் தூதராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ஒரே காரணத்தினாலதான் நிராகரிச்சாங்க. ஆக இவங்க நினைக்கிறதும் இவங்க ஈமான் கொள்ளாம நிராகரிக்கிறதெல்லாம் பார்த்தா எப்படி தோணுதுன்னா, எங்கள்கிட்ட கேட்ல முடிவு பண்ணிருக்கணும், அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்காமடி யாரையும் முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க வர்ற மாதிரி இருக்குது. அல்லாஹ்வுக்கு தெரியும் யாரை தேர்வு செய்ய வேண்டும்,
எப்படிப்பட்ட நபரை எந்த சந்தர்ப்பத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய விருப்பத்தில் உள்ளது. அது விஷயத்திலே இவர்கள் தலையிட்டு பொறாமையின் காரணத்தினால்தான் நிராகரித்தல் என்பதை நாம் தெளிவான முறையில புரிஞ்சுக்க முடியுது. அல்லாஹ் அதை தெளிவுபடுத்தி முகத்திரை கிழிச்சு காட்டுறான். அல்லாஹ் தன்னுடைய அருளை தன் நாடியவர்களுக்கு தான் நினைப்பான். அதான் அல்லாஹ் இங்க பதில் சொல்றான். அல்ல மையஷாவின் இபாதிஹி, அல்லாஹ் நாடியவர்கள் மீதுதான் அவனுடைய அருளை பொழிவானே தவிர இவர்கள் எதிர்பார்ப்பவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பொழிய மாட்டான். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்ட அபூ தாலிபுக்கே இஸ்லாம் கிடைக்கவில்லை. ஹிதாயத்தாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அல்லாஹ் நாடியவர்களுக்கு நாட்டத்தின்படியே அல்லாஹ்வுடைய நுட்பத்தின்படியே கிடைக்கும். சரி, ஓகே, அர்த்தம் சொல்லுங்க. பிஇஸ கெட்டதாகும், மஷ்தரோ பிஹி அன்ஃபஸும், ஒன்றுக்கு பகரமாக தங்களையே விற்றார்களே, விற்று ஒன்றை வாங்கினார்களே, அந்த ஒன்று எதை வாங்கினார்களோ அது பிஇஸ மிக கெட்டதாகும். ஐயக்ஃபுரு பிமா அன்ஸலல்லாஹ், விற்றார்கள், வாங்கினார்கள், என்ன வாங்கினார்கள், என்ன விற்றார்கள், என்ன வாங்கினார்கள்? ஐயக்ஃபுரு பிமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கிய ஒன்றை அவர்கள் நிராகரித்தார்களே, நிராகரிப்பதன் மூலம் பகியன் பொறாமையால், யுனஸ்ஸிலல்லாஹு மின் ஃபத்லி, அல்லாஹ் தனது அருளில் இருந்து அலா மையஷா மின் இபாதி, தன் அடியார்களில் தன் நாடியவர்கள் மீது அல்லாஹ் தனது அருளில் இருந்து இறக்கியவதின் மீது, எதை இறக்கினானோ அதன் மீது பொறாமைப்பட்டு அல்லாஹ் இறக்கிய ஒன்றை நிராகரித்து ஒன்றுக்கு பகரமாக தங்களையே விற்றார்களே, எதை கொண்டு விற்றார்களோ பிஇஸ, அது மிக கூடியதாகும். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு பகுதியை நம்ம 90வது வசனத்தினுடைய ஒரு பகுதியை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த ஒரு வரி, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஃபபாஉ பிகஸபின் அலா கஸப் வலில் காஃபிரீன அஸாபும் முஹீன். ஃபபாஉ, பாஅ யபூஉ என்று சொன்னால் திரும்பினான், சார்ந்தான், பெற்றுக்கொண்டான், இந்த மாதிரியான பல பொருள் அதற்கு பொருந்தும். இந்த இடத்துல எந்த பொருள் பொருந்துமோ அதை எடுத்துக்கணும். ஃபபாஉ, அவர்கள் திரும்பினார்கள் என்பதை பெரும்பான்மையான தர்ஜ்மீன்கள் பொருளாக்கம் செய்யக்கூடியவருடைய கருத்து. ஃபபாஉ, அவர்கள் திரும்பினார்கள். ரஜஉ என்று அரபி மொழியில் இதற்கு மொழியாக்கம் செய்யப்படும். பிகஸபின், அல்லாஹ்வுடைய கோபத்தின் பக்கம், கோபத்தை கொண்டு, அலா கஸப், அல்லாஹ்வுடைய கோபத்தின் மீது கோபத்தின் பக்கம். என்ன கோபத்துக்கு மேல கோபப்படுத்துற நீ, ரொம்ப வெறுப்பேத்துற நீ அப்படின்னு சொல்ற மாதிரி, கோபத்துக்கு மேல கோபப்படுத்துறன்னு சொல்லும். அந்த மாதிரி அல்லாஹ்வின் கோபத்தின் மீது கோபத்தை சம்பாதித்தார்கள், கோபத்தின் பக்கம் திரும்பினார்கள், அவர்கள் கோபத்தை சார்ந்தார்கள் என்று இதற்கு பொருள். அலா கஸப், கஸபுன் என்றால் மக்தூபி அலைஹிம் படிச்சோம்ல, கோபத்திற்கு உள்ளானவர்கள், உள்ளானவன். வலில் காஃபிரீன், இன்னும் காஃபிர்களுக்கு அஸாபுன், தண்டனை உண்டு. முஹீனுன், இழிவு தரக்கூடிய, அஹான இழிவுபடுத்தினான், யுஹீனும் இழிவுபடுத்துகிறான், முஹீனுன் இழிவுபடுத்துபவன். அப்ப இழிவு தரக்கூடிய, இழிவுபடுத்தக்கூடிய, கேவலப்படுத்தக்கூடிய தண்டனை அவர்களுக்கு மறுமையிலும் உண்டு, ஏன் இம்மையிலும் உண்டு. அவர்கள் குஃப்ர் மற்றும் ஆணவத்தின் காரணத்தினால அவர்கள் எதை சம்பாதித்தார்கள்? அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு மேல கோபம். ஏன்னா ஒரு தவறு அவங்க செய்யல, தவறின் மீது தவறு, முரண்பாடுக்கு மீது முரண்பாடு, பிடிவாதத்தின் மீது பிடிவாதம், வரம்பு மீறுதலுக்கு மீது வரம்பு மீறுதல் என்று ஒன்றன் மீது ஒன்றாக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்த காரணத்தினால அல்லாஹ்வுடைய கோபத்தின் மீது கோபத்தை அவர்கள் சம்பாதித்தார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். முஹீன் என்ற வார்த்தையால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கேவலமான என்ற ஒரு பொருள் இதற்கு உண்டு. மஹீன் என்றும் சொல்லப்படும். மஹீன், அற்பமான நீர், இந்திரிய துளியிலிருந்து மனிதர் படைக்க, அது மஹீன் என்று சொல்லப்படும். அது அற்பமான, கேவலமான என்றும் சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல அற்பம் என்ற வார்த்தை சற்று பொருத்தமா இருக்கும். முஹீன் என்றால் முழுக்க முழுக்க இழிவு தரக்கூடிய என்றே பொருள். அல்லாஹ் அவர்கள் ஆணவத்தின் காரணத்தினால் சாதாரணமான தண்டனை கொண்டு அவர்கள் நசிக்கவில்லை. சரிங்களா? அவர்கள் ஆணவம் கொண்டவர்களாக தெரிந்தே அவர்கள் தவறு செய்தது காரணத்தினால கேவலப்படுத்தாம விட மாட்டேன். தெரியாம ஒருத்தன் தவறு செஞ்சா அவனை தண்டிக்கணும்னு நினைப்போம். ஆனா எல்லாரும் முன்னாடி கேவலப்படுத்தணும் மனசு நாடு. ஆனா ஒருத்தன் தெரிஞ்ச வேண்டுமென்றே செய்யும் பொழுது அவனை அசிங்கப்படுத்த வேண்டும், கேவலப்படுத்த வேண்டும் என்று ஒரு மனித உணர்வே வரும். அல்லாஹ் சொல்றான், இப்படிப்பட்ட தெரிந்தே தவறு செய்யக்கூடிய, மாறு செய்யக்கூடியவர்களுக்கு இழிவான தண்டனை கொண்டு அல்லாஹ் தஆலா அவர்களை சோதிப்பான், தண்டிப்பான். இந்த தண்டனை அவர்கள் குஃப்ரின் காரணமாக என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான். வலில் காஃபிரீன், நிராகரிப்பாளர்களுக்கு, தெரியாம நிராகரிக்கல, தெரிஞ்சே குஃப்ர் செய்தார்கள். ஜாபிர் பின் அல்-அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முந்தைய சமுதாயத்தினரில் நோய் உங்களை நோக்கி ஊர்ந்து வருகிறது. அதாவது முந்தைய சமுதாய மக்களுக்கு இருந்த ஒரு நோய், நோய்னா பிசிக்கலான உண்மையான நோயை ரசூலுல்லாஹ் சொல்லல. அதாவது என்ன நம்ம சொல்லும்ல, அந்த நோய் உனக்கு ஒட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி முந்தைய சமுதாயத்துல ஒட்டிட்டு இருந்த ஒரு நோய் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சந்தர்ப்பத்துல சொன்னாங்க. ஊர்ந்து வருகிறது, உங்களையும் பிடிக்கிறது அப்படின்றாங்க. அது என்ன? பொறாமையும் வெறுப்பும். பொறாமை வெறுப்பு என்பது பனி இஸ்ராயீல் இடத்துல குடிகொண்டு இருந்தது. அது சஹாபாக்கள் இடத்துல லேசான முறையில காணும் பொழுது, சரிங்களா, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறார்கள். சரிங்களா? அல்லது பிற்காலத்தில் இது ஏற்படும் என்ற ஒரு எச்சரிக்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமா சொல்ல வருகிறார்கள். அது மிக கொடியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹலிகா, ஹலக யஹ்லிகு என்று சொன்னால் மலித்தல், மொட்டையடித்தல். ஹல்க்
என்று சொல்லப்படும். மொட்டை அடிக்கிறது. முஹல்லிகீன ரூஸஹும் அல்லாஹ் தஆலா சூரா ஃபத்ஹில சொல்வதை கொண்டு தங்களது தலையை அவர்கள் மலித்தவர்களாக உம்ராவுக்கு வந்தது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல் ஹாலிகா மலிக்கக்கூடியது என்று சொன்னாங்க. மலிக்கக்கூடியதுன்னா மொட்டை அடிக்கிறது தலைமுடியை மலிக்கக்கூடியது அல்ல. அதே நபிசுல்லாஹ் தெளிவுபடுத்துறாங்க, தலைமுடியை மலிக்கக்கூடியதை பற்றி இங்கு நான் பேசவில்லை, மார்க்கத்தை மலிக்கக்கூடியது, மார்க்கத்தை இல்லாமல் ஆக்கக்கூடியது. யாருடைய கரத்தில் எனது முஹம்மது எனது உயிர் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நீங்கள் விசுவாசம் கொள்ளாதவரை சோனம் நுழைய முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யாரை பார்த்து சொன்னாங்க? மக்கத்து முஷ்ரிக்கீன்களை பார்த்து, மதீனத்து யூதர்களை பார்த்து சொல்லவில்லை, சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க. நீங்கள் உண்மை விசுவாசம் கொள்ளாதவரை நீங்கள் சோனம் நுழைய முடியாது. மேலும் ஒருவர் மீது அன்பு கொள்ளாதவரை ஒருவர் விசுவாசம் கொண்டவராகவும் ஆக முடியாது. அதனை அந்த அன்பு கொள்வதையும் உண்மை விசுவாசம் கொள்வதையும் வலிமைப்படுத்தக்கூடியது, உறுதிப்படுத்தக்கூடியது என்னவென்று உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று சொல்லி அஃப்ஷுஸ் சலாம் அப்படின்னு உங்களுக்கு மத்தியில சலாமை நீங்கள் பரப்புங்கள். அலாமன் தாரிஃப் வமல்லம் தாரிஃப், யாரை நீங்கள் அறியவில்லை, அறிந்தவர் அறியாத அனைவருக்கும் சலாத்தை நீங்கள் பரப்புங்கள் என்று வேறு ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காமித்தார். எப்படி நம்ம சலாமை சொல்லும் பொழுது நமக்குள்ள அன்பு பரஸ்பரம் ஏற்படுகிறது, பொறாமை விரோதம் இருக்காது. ஒருத்தனை பிடிக்காட்டி ஒருத்தர் மீது பொறாமை இருந்தா சலாம் வருமா? வராது. அப்போ என்ன, எல்லாரையுமே மன்னிக்கணும், யார் மீது தவறா என்ன இருக்கக்கூடாது, பார்க்கும்போது முந்திட்டு சலாம் சொல்லணும். இது வந்து நம்மளுடைய உள்ளத்தில் கசடுகளையும் விரோதங்களையும் குரோதங்களையும் பொறாமையும் அடியோடு எடுத்து விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதை தாண்டி உள்ளத்தில் பொறாமை அல்லது வெறுப்பு தங்கிவிட்டால் இது முந்தைய பனி இஸ்ரவேலிடத்தில் தங்கி அவர்கள் அழிவின் எல்லாம் பாதுகாக்க நம்மளுடைய குஃபருக்கே அது கொண்டு போனுச்சு. இதே இந்த பொறாமதான் ஷைத்தானை சஜதா செய்ய விடாமல் தடுத்தது. அவனை நீ மண்ணிலிருந்து என்னை நீ நெருப்பிலிருந்து, நெருப்பு எப்படி மண்ணுக்கு அப்படின்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எல்லா மலக்குமார்களையும் சஜதா செய்ய சொன்னா அவனுக்கு பொறாமை. ஆக எதனுடைய அடிப்படை எடுத்து பார்த்தாலும் அங்க பொறாமை இருக்கும், எல்லாம் பாதுகாக்கணும். அர்த்தம் சொல்லுங்க. ஃபபஉ அவர்கள் சார்ந்தார்கள், திரும்பினார்கள், பெற்றார்கள், பிகதபின் கோபத்தின் மீது கோபத்தை, அலகதபின் கோபத்தின் மீது கோபத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், சம்பாதித்துக் கொண்டார்கள். வலில் காஃபிரீன மேலும் காஃபிர்களுக்கு அதாபு முஹீன் இழிவு தரக்கூடிய தண்டனை வேதனை உண்டு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த 3 செய்திகளை இந்த வசனத்தின் வாயிலாக இப்பொழுது நாம் தெரிந்து கொண்டோம். இந்த இடத்துல நம்ம என்ன துவா செய்ய கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ் எனது உள்ளத்தில் வெறுப்பு எந்த ரீதியிலும் ஏற்படாமல் இருக்க எனது உள்ளத்தை சுத்தப்படுத்துவாயாக. அதே போன்று பாரபட்சம் காட்டுவதை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. ஏன்னா இது ரெண்டாவது உள்ளத்துல இருந்துச்சு, வெறுப்பு பொறாமை பாரபட்சம். அவங்கள்ல இருந்து தூதர் வர்றதா, நம்மள இருந்து வரணும் அப்படிங்கிறது. இது நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம சமுதாய பணி செய்யக்கூடிய மக்களுக்கு மத்தியோட சண்டை பார்க்க முடியும். நம்ம ஆளு செய்யணும், நம்ம ஊருக்காரன் செய்யணும், நம்ம குடும்பத்தால் செய்யணும், இல்ல நம்ம ஆளுங்கள் ஒரு ஆள் செய்யணும், அவங்கள எப்படி செய்யணும், அவர் எப்படி சொல்ல போச்சு. இந்த நிலைக்கு மூமின்கள் ஆளாகவே கூட அதெல்லாம் பாதுகாக்கணும். இந்த இடத்துல இந்த வசனத்தை படித்த நம்முடைய ஒரு திட்டமிடல் எப்படி இருக்குன்னா, அல்லாஹ்வுடைய ஞானம், அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய வெகுமதிகள், அல்லாஹ்வுடைய மற்ற நற்கூலிகள் விஷயத்துல நம்மளுக்கு எப்பயாவது ஒரு அதிருப்தியோ திருப்தியின்மை, ஒரு அதிருப்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா, ஆஹா அல்லாஹ்வுடைய இழிவு தரக்கூடிய வேதனை அது பின்னாடி வந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வை நமக்குள்ள கொண்டு வந்து எல்லா விஷயத்திலும் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகணும். அந்த சாட்டிஸ்ஃபை ஆகாதனாலதான் யூதர்கள் பொறாமை கொண்டு நிராகரிக்கக்கூடிய கட்டத்துக்கு அவர்கள் போனார்கள். அதனால அந்த மாதிரியான ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லாத நிலைமைக்கு நம்ம ஆளாக கூடாது. எதை எல்லாத்தையும் கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு உறுதிமொழி இன்ஷால்லா அந்த இடத்துல நம்ம எடுத்துக்குவோம். வாங்க அல்ஹம்துலில்லாஹ். இறுதியாக இந்த வசனத்தினுடைய பேச்சொற்கள் வினைச்சொற்களை பார்த்து நம்ம நிறைவுபடுத்தலாம். அன்ஃபுஸ் என்ற வார்த்தை வந்தது எத்தனை தடவை வந்துச்சு சொல்லுங்க, இதனோட ஒருமை என்ன? நஃப்சுன் அன்ஃபுசுன், ஆன்மா ஆன்மாக்கள். அதே மாதிரி ஃபதுல் என்ற வார்த்தை, ஃபதுலுன் அதனுடைய பன்மை அஃப்தாலுன். ஆனா அஃப்தாலுங்கிற வார்த்தை நீங்க குர்ஆன்ல பார்க்க முடியாது, அது பயன்பாட்டிலே ரொம்ப ரொம்ப குறைவு. ஃபதுலுன் என்ற ஒருமையில் தான் இது பெரும்பாலும் பயன்படுத்தப்படும். ஏன்னா இதை பன்மையாக்கணும் அவசியம் கிடையாது. அல்லாஹ்வுடைய அருள் அது ஒருமை பன்மை எல்லாமே அதிலே அடங்கிடும். ஹைர் வினை சொற்கள் கஃபர் எக்ஃபுரு போன பாடத்திலே படிச்சீங்க மாஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் பேட்டர்னுடைய ஃபர்ஸ்ட் கோர்ஸ்னுடைய வார்த்தை. அது மாதிரி கதப் என்பதற்கு வினை சொல் இருக்கு. கதிப யக்தபு கோபம் கொண்டான், கோபம் கொள்கிறான். இக்தப் கோபம் கொள்ளு, காதிபுன் கோபம் கொள்பவன், மக்தூபுன் கோபம் கொள்ளப்பட்டவன், கோபத்துக்கு உள்ளானவன். சூரா ஃபாத்திஹா படிச்சோம். கதபுன் கோபம். குறையுள்ள வினை சொற்களில் என்ன இருக்குது? பகியன் வந்திருக்கு பாத்தீங்களா, இதுக்கு வந்து பகா எபிகி என்று சொல்லப்படும். ஹதா யஹ்தி மாதிரி தான். ஹதா யஹ்தி மாதிரி பகா கிளர்ச்சி செய்தான், பொறாமைப்பட்டான், எல்லா அர்த்தமும் வரும். எபிகி இபிகி லா தபிகி ஃபில் அர்தி ஃபஸாதா, பூமியில் நீங்கள் குழப்பம் விளைவிக்காதீர்கள், குழப்பத்தை கொண்டு முனையாதீர்கள் என்றால் அதெல்லாம் சொல்றான். பாகின் மபகியுன் பகியுன், சரிங்களா? குழப்பம் விளைவித்தல், வரம்பு மீறுதல், பொறாமை கொள்ளுதல், அந்த பொறாமையின் காரணத்தினால செய்தல் எல்லாமே வரும். இப்படி பகியன் என்று சொல்லும் பொழுது பொறாமையின் காரணத்தினால என்ற ஒரு பொருளே சரியான பொருளாக கொள்ளப்படுகிறது. சரி, யஷா ஷா யஷா இது பல தடவை வந்த வார்த்தை தான். ஹாஃப யஹாஃப மாதிரி ஷா யஷாஉ. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அதுல வந்து மாதி முதாரி தான் பெரும்பாலும் வருமே தவிர அம்ரோ இஸ்மு ஃபைல் இஸ்மு மஃபூலோ இது பெரும்பாலும் நம்ம பார்க்க முடியாது. மஷிஅத் நாட்டம் என்ற அடிப்படையில் மஷிஅத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டம். பாஅ யபூஉ பாஅ யபூஉ கால யகூல் மாதிரி பாஅ யபூஉ திரும்பினான் என்பது இதனுடைய அசல் அர்த்தம். பு திரும்பு, பாஇன் திரும்புவான், பவாஉன் திரும்புதல், சம்பாதித்தல், பெற்றுக்கொள்ளுதல்,
இஷ்தரா யஷ்தரி இஹ்தலஃப பேட்டர்ன்ல இதுவும் வந்த வார்த்தை தான். இதை பத்தி நம்ம பிராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. வந்த வார்த்தைகள் தான். அன்சல இன்சிலும் வந்த வார்த்தை தான். அஸ்லம பேட்டர்ன்ல அன்சல யுன்சிலு, அன்சில், முன்சில் முன்சல், இன்சாலுன், நஸ்ஸல யுனஸ்ஸிலு. அன்சல என்றாலும் நஸ்ஸல யுனஸ்ஸில் என்றாலும் ஒரே பொருள் தான். சரிங்களா? இறக்குதல். அன்சல என்பது ஒரேடியாக இறக்குறதுக்கும் சில சந்தர்ப்பத்தில் சொல்லப்படும். நஸ்ஸல யுனஸ்ஸில் என்பது சிறுக சிறுக இறக்குவதற்கும் சொல்லப்படும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். எனவே அப்படி பிரிச்சு பார்க்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் இல்லை. இறக்குதல் என்ற சென்டிங் டவுன் என்ற மீனிங் படி இது பயன்பாடுல இருக்கு. முஹீனும் இதுக்கு நான் வேர்ப் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? கவனிச்சு கேட்டவங்களுக்கு அந்த சொன்னாங்களே ஆமா அப்படின்னு ஞாபகம் வரும். அதான் ஃபோக்கஸிங். இப்போ உங்களுடைய யாருக்கெல்லாம் ஞாபகம் வந்துச்சு மாஷா அல்லாஹ், நம்ம நல்லா உள்வாங்கிருக்கோம்னு அர்த்தம். சொன்னாங்களா அப்படின்னு நினைச்சோம்னா ரொம்ப பின்தங்கிருக்குன்னு அர்த்தம். ஆமா சொன்னாங்க ஆனா மறந்துட்டேன்னு சொன்னா ஓரளவுக்கு லெவல் இருக்குன்னு அர்த்தம். எந்த லெவலுக்கு நீங்களே பாத்துக்கிறீங்க. அஹான யுஹீனு, அஹின், முஹீனுன், முஹானுன், இஹானா. சரிங்களா? அஸ்லம பேட்டர்ன் தான். நடுவில் வீக் லெட்டர் வருது. சரிங்களா? அகாம, யுகீமு, அகீம், முகீமுன், முகாமுன், இகாமான் படிச்சோமா அந்த மாதிரி. சரிங்களா? சூரா ஃபுர்கான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். முஹானா இழிவுபடுத்தப்படக்கூடிய என்ற ஒரு வார்த்தையும் குர்ஆன்ல நம்ம பார்க்க முடியும். இஹானத்துன் என்றால் இழிவு. இஹானத்துல் குர்ஆன், குர்ஆனுக்கு அவமரியாதை, குர்ஆனை இழிவுபடுத்தும்படியாக சொல்லக்கூடியது சொல்லுங்க. இஹானத்துல் குர்ஆன். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், நாம் நிறைவுபடுத்தி விட்டோம் இந்த 13B-ய. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தை சந்திப்போம். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆன் அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 4வது பாடத்திட்டத்தில் 13வது பக்கத்தினுடைய பி பாயிண்டர் 13B கிராமரை இன்ஷா அல்லாஹ் இதில் நாம் கற்க இருக்கிறோம். இந்த பாடத்தில் நாம் உடைந்த பன்மை, புரோக்கன் ப்ளூரல், ஜமு தக்சீர் எனக்கூடிய ஒரு விஷயத்தை கற்க இருக்கிறோம். பன்மை அதில் ஜமு தக்சீர் என்று சொல்லப்படும். உடைந்த பன்மை என்று அரபியில் இருக்கிறது. சரிங்களா? சென்ற பாடங்கள் என்ன பார்த்தோம்? சிஃபா பார்த்தோம், ஆட்ரிபியூட், சிஃபத்துகள், தஃதீல், சூப்பர்லேட்டிவ், தஃதீல், இஸ்மு தஃதீல் பார்த்தோம். முபாலகா, எக்ஸாஜரேஷன், அதிகப்படுத்தி சொல்றது, மிகைப்படுத்தி சொல்ல முபாலகா. இதற்கான அமைப்புகள், இதனுடைய ஷேப்ஸ் என்ன, வசன் என்ன, அதெல்லாம் பார்த்தோம். உதாரணத்துக்கு தஃதீல்ங்கிறது கபீர், அக்பர், கசீருன், அக்ஸார், அஃபல் வசன்ல வரும்போது தஃதீலோட மீனிங் வரும். சிஃபா பார்த்தோம், அலீமுன், சரிங்களா, கரீபுன், அந்த மாதிரி ஃபஈலுன் வசன்ல வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஹமீதுன், மஜீதுன், ரஹீமுன், இந்த மாதிரி ஜமீருன், இந்த மாதிரி பார்த்தோமா? சரிங்களா? சிஃபாவுடைய மற்ற வடிவங்களும் பார்த்தோம்ல. அதாவது ஃபஅலானுல ஒரு கஸ்லானு, கஸ்பானு, ஃபர்ஹானு, ஜவ்ஆனு, இதுவும் சிஃபா தான். அதே மாதிரி முபாலகாவுக்கு சில ஷேப்ஸ் பார்த்தோம், சில அமைப்புகள் பார்த்தோம். ஃபஅலுன் வசன்ல வந்து கஃபாருன், ஃபஈல் வசன்லயும் முபாலகா வரும், ரஹீமுன். அதே மாதிரி ஃபஊல் வசன்ல வரும், ஷக்கூருன். அதே மாதிரி ஃபஊல் வசன்லயும் சில நேரங்களில் வரும், கய்யூமுன், சுபூஹுன். இந்த மாதிரி முபாலகா பார்த்தோம். பண்பு மிகையாக இருப்பதற்கு முபாலகா என்று சொல்லப்படும். இன்ஷா அல்லாஹ் இப்போது நாம புதிய பாடத்துக்குள்ள போவோம். இந்த பாடத்துல வந்து நாம் கற்றுக்கொள்ள இருப்பது என்பது ஜமு தக்சீர், உடைந்த பன்மை. அரபு மொழியில வந்து 2 விதமான பன்மைகள் இருக்கு. ஒன்னு வந்து ஜமு சாலிம், நிறை பன்மை, அதாவது உடையாத, ஒருமையினுடைய அமைப்பு உடையாமல் அப்படியே பன்மை எடுக்கப்பட்டால் அது ஜமு சாலிம், முஸ்லிமுன், முஸ்லிமூன் என்பதாக. ஜமு தக்சீர் அல் ஜம் உல் முகஸ்ஸர் என்றும் இதற்கு அரபியில சொல்லப்படும். உடைந்த பன்மை, அதாவது ஒருமை அமைப்பு உடைந்து சிதைந்து இருக்கும். ஜமு சாலிம் பாருங்க, உதாரணத்துக்கு வாவ் நூன், யா நூன் இணைக்கப்படும் ஒருமையில, ஆண்பால. உதாரணத்துக்கு முஸ்லிம், முஸ்லிமுன் என்பதிலிருந்து முஸ்லிமூன, முஸ்லிமீன, இது வந்து பன்மை அமைப்பு. மூமினுல மூமினூன, மூமினின். அந்த மாதிரி பெண்பால்ல வந்து அலிஃப் தா அதிகப்படுத்தப்படும். ஆல்ரெடி ரவுண்டு தா இருக்கும், அது அலிஃப் தா அதிகப்படுத்தினா அது வந்து அதனுடைய பன்மை. இதெல்லாம் படிச்சுட்டு முஸ்லிமத்துன், முஸ்லிமாத்துன், மூமினாத்துன், காஃபிராத்துன் இதெல்லாம் உங்களுக்கு திரும்ப சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அந்த அளவுக்கு படிச்சதுதான். சரிங்களா? முன்னர் சொல்லப்பட்ட சட்டத்தையும் இது உடைத்து விடுகிறது, அல்லது ஒருமை அமைப்பை உடைத்து விடுகிறது தான் அசலான காரணம். அதனாலதான் இதுக்கு வந்து ஜம்மு முக்கஸ்ஸர் என்று சொல்லப்படுது. சரிங்களா? உதாரணம் பைத்தூன் அப்படிங்கிறது பைத்தூன அப்படின்னு சொல்ல முடியாது, பைத்தீன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஜம்மு முக்கஸ்ஸர் என்பது பொருட்களுக்கு மட்டும்தான் இல்லை, அக்ரிணைக்கு மட்டும்தான் இல்லை, உயிரிணைகளுக்கும் ஜம்மு முக்கஸ்ஸர் இருக்குது. பெரும்பாலும் அக்ரிணைக்கு இது பயன்படுத்தப்படுது. சரிங்களா? அப்ப புயூத்துன், அப்ப பைட்ஸ் அப்படிங்கிற அந்த ஷேப்பே இல்ல, அந்த வார்த்தை இல்ல. பைட்ஸ், புயூத், ஹரக்கா மாறிடுது, அமைப்பு மாறிடுது. இதுதான் அதான் உடைந்த பன்மை. இதுக்கு நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு, நிறைய வசன்கள், நிறைய அமைப்புகள் இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரியான சட்டம் வந்து இது அரபி மொழிக்கு மட்டும் இல்ல, மற்ற மொழியில கூட இருக்கு. உதாரணத்துக்கு தமிழ்ல வந்து கல் போட்டா பன்மை வரும். சரிங்களா? கல் போடும்போது பன்மை வருது. இங்கிலீஷ்ல வந்து எஸ் போடும்போது பன்மை வருது. அதுக்காக எல்லாத்துக்குமே தமிழ்ல கல் போட்டு தான் பன்மை ஆக்குறோமா, இங்கிலீஷ்ல வந்து எஸ் போட்டு மட்டும் தான் நம்ம ஆக்குறோமானா இல்ல. உதாரணத்துக்கு பாருங்க, அது அப்படிங்கிறதுக்கு அதுகள், அதுக்கள்னு சொல்ல மாட்டோம். சரிங்களா?
அதே மாதிரி ஒருமையினுடைய பன்மை வந்து ஒருமைகள் சொல்ல மாட்டோம், அதுக்கு பன்மை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். எதுங்கிறது எதுக்கள் சொல்றது இல்ல, எது எவை அப்படின்னு நம்ம கேட்கிறப்ப அவை, அதுலயுமே அவையதான் அவைகள் பின்னாடி மாத்தப்பட்டுச்சு. அவையினாலே பன்மை தான், அது சிலருக்கு புரியறது இல்லைங்கிறனால அவைய வந்து அவைகள் மாத்தினாங்க, எவையை வந்து எவைகள் மாத்தினாங்க. அது தேவையில்லை. தூய தமிழ்ல நம்ம அடிப்படைக்கு போய் பார்த்தோம்னா அதனுடைய பன்மை அவை, எதனுடைய பன்மை எவை, இதனுடைய பன்மை இவை. சரிங்களா? அந்த மாதிரிதான் இங்கிலீஷ்லயும் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எஸ் போறதுனால வர்றது இல்ல. சரிங்களா? இப்போ வந்து பென் பென்ஸ் சொல்றோம். சரிங்களா? அதே மாதிரி மொபைல் மொபைல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே வந்து நீங்க மேங்கோக்கு வந்து இஎஸ் போடுவீங்க, மேங்கோஸ். பெஞ்சுக்கு வந்து இஎஸ் போடுவீங்க, பெஞ்சஸ். சரிங்களா? உதாரணத்துக்கு இப்ப டேட்டா இருக்கு, டேட்டாக்கு பன்மை என்னன்னு கேட்டான்னு பெரும்பாலும் சொல்லுவாங்க டேட்டாஸ். ஆனா சரியா தெரிஞ்சவங்களுக்கு தான் அது தெரியும். டேட்டாங்கிறதே பன்மை, டேட்டம். டேட்டம் அப்படிங்கிறது ஒருமை, அதனுடைய பன்மை தான் டேட்டா. அப்ப நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அதை பன்மையே ஒருமை நினைச்சுக்கிட்டு அதுக்கு இவங்களா ஒரு பன்மை கொடுப்பாங்க. ஏன்னா அதான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜஸ்லயுமே பன்மைங்கிற சில நேரத்துல சில மாற்றங்கள் இருக்கு. டீத் டூத் இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி பன்மையில வந்து அரபி மாதிரி இங்கிலீஷ் தமிழ் நம்ம பயன்படுத்தக்கூடிய லாங்குவேஜஸ்லயுமே கூட வந்து பன்மை மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பன்மை வச்சிட முடியாது, எந்த மொழியிலுமே சாத்தியம் இல்லை. அரபி மொழி எதுக்கு எடுத்தாலும் பல ரூபத்துல வருதுன்னு நினைச்சிட வேண்டாம், எல்லா மொழியிலுமே இருக்கு. அரபி மொழியில முறையா இருக்கும், வடிவமைக்கப்பட்டதாக நெறிப்படுத்தப்பட்டதாக, அது வந்து ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். அதான் வந்து அரபி மொழி. ஓகே, இது வந்து ஜம்உ தக்சீரி என்றும் சொல்லப்படும், அல் ஜம்உல் முகஸ்ஸர் அல்லது ஜம்உன் முகஸ்ஸருன் என்றும் சொல்லப்படும். ரெண்டு மாதிரி இதுக்கு சொல்லலாம். ஜம்உ தக்சீரி என்று சொன்னால் முதாஃப் இலையோட காம்பினேஷனை சொல்லுவாங்க. அல் ஜம்உல் முகஸ்ஸர்னு சொன்னா மௌசூஃப் சிஃபா சொல்லுவாங்க. இது மேலதிகமான ஒரு செய்தியை இங்க நான் சொல்லிக்கிறேன், ஜஸ்ட் நீங்க நோட் பண்ணிக்கிறதுக்காக. சரி, இதுல வந்து நிறைய அமைப்புகளை படிக்க போறோம் அப்படிங்கறனால இன்ஷா அல்லாஹ் நம்ம எந்த அளவுக்கு மார்க்கத்தை கத்துக்கிறதுக்காக புரியறதுக்காக வேண்டி நம்ம எஃபர்ட் எடுக்கிறோம், அல்லாட்டே அதிகமான கூலி வரும். அதே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ரெண்டு வகையான பன்மைகள் இருக்கு. ஒன்னு வாவ் நூன் வைத்து, வாவ் நூன்னு இல்ல, ஜம்மு சாலிம் ஆண்பாலுக்கு வாவ் நூன் நம்ம சேர்த்துக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரியான அமைப்புகள் உங்க பார்வைக்கு விட்டுட்டேன். உடைந்த பன்மைன்னு இருக்கு, அதுக்கு நிறைய ஷேப்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போதைக்கு உதாரணத்துக்கு நம்ம 3 கொடுத்துருக்கோம், பைத்துன் புயூத்துன் மாதிரி. ஆமாலுன் அப்படிங்கிறதுக்கு உமூலுன் அதே ஷேப்ல சொல்ல மாட்டேன், ஆமாலுன் ஷேப்பை மாத்துவோம். பக்கரத்துன் பக்கராத்துன்னு சொல்லப்படாது, பக்கருன் என்று தாவ தூக்குனீங்கனால அது பன்மையாரு. எப்படி டேட்டம்ல டேட்டான்னு ப்ளூரல் ஆனிச்சு அந்த மாதிரி. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய இருக்கு. நீங்க கோர்ஸ் நம்பர் 2லயுமே வந்து ஜம்மு தக்சீரை பத்தி பார்த்து இருக்கிறீங்க, அல் ஜம்முல் முகஸ்ஸர் பத்தி. இப்ப நம்ம குர்ஆன் அதிகமா வரக்கூடிய அமைப்புகளை புரிந்துக்கிறதுக்காக வந்து சில உதாரணங்களை பார்த்துக்க போறோம் இன்ஷாஅல்லாஹ். சரிங்களா? அதனால இது அப்படியே மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு நாலேஜுக்காக தான் இங்க சொல்லப்படுது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஓகே, இந்த மாதிரி அமைப்புகளை பன்மைகள் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்கள் முன்னால் கற்ற குர்ஆன் வசனங்கள் இருந்து அவற்றின் சிலவற்றை நம்ம இன்னும் நல்ல பொருளை வந்து மீள்பார்வை செய்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் இன்ஷாஅல்லாஹ் இது உதவும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப பாருங்க, ஜம்மு தக்சீர் உடைந்த பன்மை பல வடிவங்கள் இருக்குது. அதுல சில மோஸ்ட்லி ரிப்பீட்டடா வரக்கூடியது, பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஷேப்ஸை பார்க்க போறோம். உதாரணத்துக்கு அல்ஃபுன் அப்படின்னு சொல்றோம். முதல் வகை வந்து அஃஆல் வசன். முதல் வகை அப்படிங்கிறது வந்து பல ஷேப்ஸ் இருக்கு. அரபி மொழிங்கிறது வந்து ஷேப்ஸ் லாங்குவேஜ் தான். வடிவத்தை நீங்க மாத்தீங்கன்னா மீனிங் நசர்ல இந்த நாசிருன் ஷேப்பை கொண்டு வந்தா அது செய்பவன் ஷேப்ஸ் தான். அஃஆலுங்கிற ஷேப்ஸ்ல சில ப்ளூரல்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு அல்ஃபுன், ஆலாஃபுன், ஆயிரங்கள், ஆயிரக்கணக்கான, தௌசண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். உதாரணத்துக்கு குர்ஆன்ல பாருங்க, யும்திதுக்கும் ரப்புக்கும் பி ஹம்ஸதி ஆலாஃபின், 5000, 5000 அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இஸ்முன், அஸ்மாஉன், இதை நம்ம படிச்சோம் மாஷா அல்லாஹ். செகண்ட் கோர்ஸ்ல படிச்சோம். பெயர், பெயர்கள். இப்னுன், அப்னாஉன், மகன், மகன்கள். யுதபிஹுன் அப்னாக்கும் படிச்சோமா மாஷா அல்லாஹ். பாபுன், அபுவாபுன், ஃபதஹ்னா அலைஹி அபுவாப குல்லி ஷை என்று குர்ஆன்ல வருது. சரிங்களா? அபுவாபுன் வாசல், வாசல்கள், கதவு, கதவுகள். பஸ்வருன், அபுஸ்வருன் பார்வை, பார்வைகள். அபுஸ்வாரஹும் அவர்கள் பார்வையை பறிக்க நெருங்கியதெல்லாம் படிச்சோம்ல. அப்போ மாஷா நம்ம படிச்சு முடிச்சதான் இங்க நம்ம டிக் அடிச்சு காட்டுறோம். சரிங்களா? அடுத்து பிக்ருன், அபிகாருன், வலா ஃபாரிதும் வலா பிக்ர். அபிகார் என்றால் கன்னிகள் என்று பொருள். சரிங்களா? கன்னிகள். இது மாட்லயே நம்ம பார்த்தோம். அபிகாரா. சமனுன் அஃபால் வஸல்ல அஸ்மானுன் விலை, விலைகள். வலா தஷ்தரு பியாதி சமன் படிச்சோம், அதனுடைய பன்மை வந்து அஸ்மானுன் விலைகள், பிரைசஸ். ஹஜருன், அஹ்ஜாருன், ஃபகுல்னா துரிப் பி அஸ்வாக்கல் ஹஜர். ஒருமையில படிச்சோம், அதனுடைய பன்மை அஹ்ஜாருன். சரிங்களா? ஹர்சுன், அஹ்ராசுன் வயல், வயல்கள். ஹர்ச, ஹர்சிஹி இதெல்லாம் குர்ஆன்ல வரக்கூடிய வார்த்தை. அதே மாதிரி ஹைருனுடைய பன்மை அஹ்யாருன், சிறந்தவன், சிறந்தவர்கள் அப்படிங்கிற அர்த்தம். சிறந்தது அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. இது பன்மையில சொல்லும் போது சிறந்தவர்கள். குல்லும் மினல் அஹ்யார், அல்லாஹ் நபிமார்கள் பேரை சொல்லி எல்லாருமே நல்லவர்களில், சிறந்தவர்களில் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கார். ரப்புன், அர்பாபுன், அர்பாபுன் முத்தஃபர்ரிகூன், பல தெய்வங்கள், பல கடவுள்கள் அப்படின்னு சொல்லி
சொல்லக்கூடிய இடங்கள் அது வருது. ரூஹுன் அர்வாஹுன், ரூஹ் என்பது குர்ஆன்ல இடம் பெற்றிருக்கு. அர்வாஹ் என்றால் ஆன்மாக்கள், நாம் எல்லாம் ரூஹுகளாக இருந்த அர்வாஹுன் முஜன்னத என்ற ஹதீஸ்லயும் வரும். சரிங்களா? ரிஜ்ஸுன் தண்டனை, அர்ஸாஜுன் அர்ஸாஜுன் தண்டனைகள், ரிஸ்குன் அர்ஸாகுன். சரிங்களா? ஒருமை அமைப்பு குர்ஆன்ல அதிகமா இருக்கும், பன்மையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், சில இடங்கள்ல வருது. ஜௌஜுன் அஸ்வாஜுன், குர்ஆன்ல ஜௌஜுன் அஸ்வாஜுன் என்பதும் வருகிறது. ஜௌஜுன் அஸ்வாஜுன், சரிங்களா? ஜோடி ஜோடிகள்னு சொல்லலாம், மனைவி மனைவிகள்னு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி சிஹ்ருன் அஸ்ஹாருன், சூனியம் சூனியங்கள். ஷைஉன் அஷ்யாஉ, சரிங்களா? ஷைஉன் அஷ்யாஉ, பொருள் பொருட்கள். அதே மாதிரி சாஹிபுன் அஸ்ஹாபுன், உலாய்க அஸ்ஹாபுல் ஜன்னா, உடையவன் உடையவர்கள், உரிமையாளர் உரிமையாளர்கள், சொர்க்கத்திற்கு உரிமையாளர்கள். அந்த அடிப்படையில் ஐதுவுன் பகைவன், எதிரி ஐதஉ, எதிரிகள் என்று குர்ஆன்ல வருது. அமலுன் அமாலுன், இதுவும் குர்ஆன்ல வருது. ஃபதுலுன் அஃதாலுன், சரிங்களா? அது அருள் அருள்கள் என்ற அடிப்படையில். ஃபௌஜுன் அஃப்வாஜுன், படை படைகள். கலமுன் அக்லாமுன், பேனா பேனாக்கள். கவுலுன் அக்வாலுன், கூற்று கூற்றுகள், பேச்சு பேச்சுகள். கௌமுன் அக்வாமுன், சரிங்களா? லவுனுன் அல்வானுன், இது நம்ம குர்ஆன்ல படிச்சோம். லுப்புன் அல்பாபுன், அறிவு அறிவுடையவர்கள். மஸலுன் அம்சாலுன், உதாரணம் உதாரணங்கள். மௌத்துன் அம்வாத்துன், மரணம் மரணங்கள். மிஸ்ருன் அம்சாருன், நகரம் நகரங்கள். நஹருன் அன்ஹாருன், ஆறு ஆறுகள். நூருன் அன்வாருன், ஒளி ஒளிகள். நித்துன் அந்தாதுன், சமம் சமங். அந்தாதா சமங், அதாவது இணை இணைகள்னு சொல்லலாம், சமம் சமங்கள். யோமுன் ஐயாமுன், நாள் நாட்கள். இது வந்து வீக் லெட்டர் வந்தனால அஃபால்ங்கிறது வந்து அதாவது 2 யா சேர்க்கறதுனால ஐயாமுன் என்ற அடிப்படையில் மாறி இருக்கு. சரியா? நாள் நாட்கள். சித்தியத் ஐயாம் என்று குர்ஆன்ல 6 நாட்கள் உலகத்தை படிச்சு சொல்லும். உதுனுன், காது காதுகள். ஆதானுன் லஹும் ஆதானுல் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன, ஆனால் அதை கொண்டு அவர்கள் கேட்பதில்லை. ஆதானுன். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அதாவது அஃஆல் எனக்கூடிய ஷேப்ல வரக்கூடிய ப்ளூரல்ஸ் நம்ம பார்த்தோம்னா, ரெண்டாவது வகையை பார்ப்போம். இது வந்து ஃபுஊலுன் என்ற ஷேப்ல வந்து சில ப்ளூரல்ஸ் இருக்கு. பைத்துன்கே நம்ம புயூத்துன் ஃபூல் வஸன்ல தான பார்த்தோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அல்ஃபுன் உலூஃபுன். அல்ஃப் என்பதற்கு 2 பன்மை இருக்கு. ஆலாஃப் என்றால் 1000 ஆயிரங்கள், எக்ஸாக்ட்லி ஆயிரங்கள், 4000 5000 தான் ஹம்சத்தி ஆலாஃப்னு சொல்லி வந்துச்சு. அல்ஃபுன் உலூஃபுன் என்றால் ஆயிரக்கணக்கான, தௌசண்ட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்றோம்ல, ஓஹும் உலூஃபுன், அவர்கள் ஆயிரக்கணக்கில் இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சரிங்களா? அல்ஃபுன் உலூஃபுன், ஆயிரக்கணக்கில், ஆயிரக்கணக்கான தமிழ்ல சொல்றோம்ல, அதான் உலூஃபுன், ஆயிரக்கணக்கான. அஜ்ருன் உஜூருன், கூலி கூலிகள். அதே மாதிரி பக்குலுன் புக்கூலுன், காய்கறி. சிஹ்ருன் சுஹூருன், இந்த ஒரு பன்மை இருக்கு, சுஹூர் என்ற பன்மை இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி ஸ்வதுருன் சுதூருன், நெஞ்சு நெஞ்சங்கள். ஃபி சுதூரின் நாஸ், மனிதர்கள் நெஞ்சங்களில் அப்படின்னு சொல்றான்ல. வஹ்ருன் ஸுஹூருன், முதுகு முதுகுகள். ஸுஹூரிஹிம் வராஅ ஸுஹூரிஹிம் என்று நம்ம குர்ஆன்ல பார்க்கலாம். அஹ்துன் உஹூதுன், உடன்படிக்கை உடன்படிக்கைகள். ஐனுன் உயூனுன் என்று சொன்னால் ஊற்று. சரி, அதே கண்ணுக்கு வந்து ஐனுன் அயுன் என்று சொல்லப்படும். கண் கண்கள் என்பதுக்கு ஐஸ், இது வந்து ஊற்று ஊற்றுகள். சரிங்களா? உயூனுன். அதே மாதிரி இஜுலுன் ரிஜூலன், கன்று கன்றுகள். கல்புன் குலூபுன், இதயம் இதயங்கள். சதுர்னா நெஞ்சு நெஞ்சம், செஸ்ட். கல்புனா ஹார்ட். ஓகேங்களா? குலூபுன் ரெண்டுக்கும் ஒரே ஷேப் ப்ளூரல் தான். மலிக்குன் முழுக்குன், அரசன் அரசன்கள் அரசர்கள். நஃப்சுன் நுஃபூசுன், இந்த பன்மை சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது. சில பன்மையில பாருங்க வெறும் கல் சேர்த்தா மட்டும் தமிழ்ல வேலை கேட்காது. அரசன் அரசன்கள் சொல்ல முடியாது, அரசர்கள். கல் கல்கள் இல்ல, கற்கள். அதே முள்ளுக்கு வந்து முள்களும் சொல்ல முடியாது, முற்கள்னு சொல்ல மாட்டாங்க, முட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முற்கள்னு சொல்லப்படுது, முட்கள் என்று சொல்லப்படுது. அப்போ சில சேஞ்சஸ் இருக்குது. அப்படியே வந்து கல் போட்டா ப்ளூரல் ஆயிரம்லாம் சொல்லிட முடியாது. அதுக்கு முன்னாடி சில இடத்துல சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கு. சில இடங்கள்ல கல் இல்லாமலும் ப்ளூரல் வருது, அவை அப்படிங்கிற மாதிரி, அதுல இருந்து அவை அப்படின்னு சொல்ற மாதிரி. சரிங்களா? உயிர் அப்படிங்கிறது நஃப்சுன் நுஃபூசுன். அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து ஃபுஊல் வஸன் வருது. பைத்துன் புயூத்துன் கூட இதுக்கு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இந்த மாதிரியுமே மாஷாஅல்லாஹ் நிறைய ப்ளூரல்ஸ் இருக்கு. மூன்றாவது வகை இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது ஃபிஆலுன் என்ற வஸன்லயுமே கூட பன்மை வரும். நிறைய அமைப்புகள் இருக்கு, அதுல நம்ம இப்ப பிரதானமான 3 இப்ப பார்க்கணும். சரிங்களா? அபுதுன் இபாதுன், அடிமை அடிமைகள். தாருன் தியாருன், வீடு வீடுகள். தியாரிஹிம் நம்ம படிச்சிட்டோம் மாஷாஅல்லாஹ். சரிங்களா? வலா துக்ரிஜு அன்ஃபுஸகும் மின் தியாரிக்கும் படிச்சோம்ல, அதே மாதிரி வேற இடத்துலயும் அல்லாஹ் தஆலா தியார் என்ற வார்த்தையை பயன்படுத்தி காட்டுறான். தமுன் திமாஉன், ரத்தம் ரத்தங்கள். பஹ்ருன் பிஹாருன், கடல் கடல்கள். கடலுக்கு 2 ப்ளூரல் இருக்கு, அபுஹர் என்றும் இருக்கு, பிஹாருன் என்றும் இருக்கு. மாஉன் மியாஹுன், நீர் நீர்கள். சரிங்களா? தமிழ் இங்கிலீஷ்ல வந்து நம்ம தண்ணீர் தண்ணீர்கள், வாட்டர் வாட்டர்ஸ் சொல்ல மாட்டோம். ஆனா அரபில வந்து
பயன்பாடு உண்டு அதே போன்று. சரிங்களா. அப்ப இதுல வந்து ஒரு பேசிக்கா ஒரு 5 உதாரணம் பார்த்துருக்கோம். சரிங்களா. இந்த மாதிரி ஃபிஆலுன் வசன்லையும் வந்து என்ன இருக்குது, ப்ளூரல் இருக்கு. அடுத்தது 4வது வசன் தான் என்ன அப்படின்னா ஃபுஅலாஉ ரஹீமுன் ருஹமாஉ இரக்கமுடையவன் இரக்கமுடையவர்கள். சரிங்களா. ஷரீக்குன் ஷுரகாஉ பங்குதாரர்கள், அதாவது இணையாளர்களுக்கு நம்ம ஷரீக்குன்னு சொல்றோம். இப்ப ஷுரகா என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது இணையாளர் யாரையெல்லாம் இணை வைத்தீர்களோ அந்த இணையாளர்கள் அல்லாஹ்ல சொல்லும்போது ஷுரகா என்று சொல்லி காட்டுவோம். சரிங்களா. அதான் வணக்கத்தை அவங்களுக்கு நீங்க இணையா செஞ்சிட்டீங்க அப்படிங்கிற அடிப்படையில். ஷஹீதுன் ஷுஹதாஉ சாட்சி சொல்வோம். ஃபரீகுன் ஃபுரகாஉ அணியினர் அணிங்கிறதுக்கு சொல்லப்படும். அலீமுன் உலமாஉ அறிந்தவன் அறிஞர்கள். அலிமுன் உலமாவுன்னு சொல்லலாம், அலீமுன் உலமான்னு சொல்லலாம். அல்லாஹ் குர்ஆன்ல உலமாங்கிற வார்த்தையை பயன்படுத்தி காட்டுறான். அடுத்த 5வது வகை என்னன்னா ஃபுஉலுன் எனக்கூடிய ஒரு ஷேப். கிதாபுன் குதுபுன் ஃபுஉலுன் ஷேப்ல. சரிங்களா. புத்தகங்கள். ரசூலுன் ருசுலுன் தூதர்கள். தலூலுன் துலுலுன் அப்படிங்கிறது. சரிங்களா. இந்த ஷேப்லயுமே நிறைய ப்ளூரல்ஸ் இருக்கு. சரிங்களா. இந்த அமைப்பிலேயே நிறைய பன்மைகளை நம்ம பார்க்க ஹிமாருன் ஹுமருன் என்று நம்ம பார்க்கணும், கழுதைகள் இந்த மாதிரி. அடுத்து அஃஇலாஉ எனக்கூடிய ஷேப்லயும் ப்ளூரல்ஸ் இருக்கு. நபியுன் அன்பியாஉ நபிமார்கள். இதுல வந்து தன்வீன் வராது, அன்பியா உன் கிடையாது, அன்பியாஉ நபிமார்கள். கனியுன் அக்னியாஉ தேவையற்றவன் தேவையற்றவர்கள், பணக்காரன் பணக்காரர்கள். வனஹ்னு அக்னியா என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். ஷதீதுன் அஷித்தாஉ கடுமையானவன் கடுமையானவர்கள். ஓகே. அடுத்து ஒரு 7வது அமைப்பு என்னன்னா, அதாவது ஃபஅலுன் என்று ஷார்ட் ஃபார்ம்லயுமே வந்து என்ன வரும், ப்ளூரல் வரும். பஸலத்துன் அப்படின்னா வெங்காயம், ஒரு வெங்காயம். பஸலுன்னா வெங்காயங்கள். அது வெங்காயங்கள்னு சொல்ல தேவை, வெங்காயம் என்று சொன்னால அது பன்மை தான். சரிங்களா. பஸலுன் வெங்காயம். பக்கரத்துன்னா ஒரு பசுமாடு. பக்கருன் என்றால் பசு அப்படின்னால அது இனத்துக்கே சொல்லப்படுறதுனால அது பன்மை தான். சரிங்களா. அதஸத்துன் ஒரு பருப்பு. அதஸ் என்றால் பருப்பு, பருப்பு வகைகள், பருப்புகள் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. அடுத்து ஃபுஉலுன் என்ற வசன்லையும் கூட பன்மை இருக்கு. நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். அக்லஃப் அப்படிங்கிறதுல இருந்து குல்ஃபுன் போர்த்தி வைத்தல், திரையிடப்படுதல், முத்திரிடப்படுதல் அப்படிங்கிற அர்த்தத்துல. சரிங்களா. சென்ற வசனங்கள் நம்ம இது பார்த்திருக்கோம். ஃபூமத்துன் ஒரு பூண்டுல இருந்து ஃபூமுன் பூண்டு பன்மை. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப முத்தஃபர்ரிகாத் இன்னும் பல்வேறு வகையான ப்ளூரல்ஸும் இருக்கு. அதுக்கு சில உதாரணங்களை மட்டும் இப்ப நம்ம பார்ப்போம். நாலேஜ் தான், அதுதான் நம்ம ஆரம்பத்துல சொன்னோம். இது ஒன்னொன்னையுமே நீங்க மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம பேசிக்கா அரபிக் கோர்ஸ் படிக்கிறோம். சரிங்களா. டிப்ளமோ அடிப்படையில இல்ல டிகிரி அடிப்படையில அரபிக் கோர்ஸ் படிக்கிறோம்னா நம்ம ஒன்னொன்னு இத்தனை அமைப்புகள் இருக்கு, இல்ல இத்தனை எக்ஸாம் தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து ஒரு நாலேஜ். இப்படிலாம் ப்ளூரல்ஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு நாலேஜ் தான் கொடுக்குறோம். இதை தாண்டிய ஷேப்ஸ் இருக்கு. பஹ்ரூன்ல இருந்து அபுஹரு, பிஹார் ஒரு ப்ளூரல் வந்து சொன்ன அந்த மாதிரி அபுஹர் என்ற ப்ளூரல் இருக்கு. நஃப்சுனுக்கு வந்து நுஃபூஸ் என்ற ப்ளூரல் இருக்கு, அன்ஃபுசூன் என்ற ப்ளூரலும் இருக்கு. சரிங்களா. தஆமுன்ல வந்து அத்ஈமத்துன், இது ஒரு டிஃபரெண்டான ஷேப். அஃஈலத்துன்கிற ஷேப். அத்ஈமத்துன் உணவுகள், சரி உணவு வகைகள். ஃபத்தால இருந்து அதோட ப்ளூரல் பாருங்க ஃபிஇலத்துன், ஃபித்சியத்துன். சூரா காஃப்ல படிச்சிருப்பீங்க. இன்னும் ஃபித்சியத்துன் வாலிபர்கள். அதே மாதிரி கிருதுன்ல இருந்து கிருதத்துன், தா வைக்கிறனால கூட ப்ளூரல் ஆகும் சில நேரத்துல. கிருதத்துன். சரிங்களா. கிருதுன் அது ஒருமை. கிருதத்துன். சரிங்களா. இந்த இடத்துல என்னவாது, இது பன்மையாகுது. கூனு கிரதத்தன் ஹாசியின் குரங்குகளாக. அப்ப தா வைக்கிறனாலையும் கூட சில நேரத்தில் என்னவாது, பன்மையாகுது. நாருனுடைய பன்மை பாருங்க, நீரானுன் அலிஃப் நூன் கூட்டப்பட்டனால கூட பன்மையாகுது. நீரானு நெருப்புகள். அதே மாதிரி இன்சானுடைய பன்மை என்ன பாருங்க, டிஃபரெண்டா. உனாசுன் மனிதர்கள், மனிதர்கள். ஹஜருன் அஹ்ஜாருன் அஃபல் ஷேப்லயே வரும். ஃபிஆலத்துன் ஷேப்லயும் ஹிஜாரத்துன் கற்கள்ங்கிறதுக்கு இருக்கு. அசீருன் கைதி, இதனுடைய ப்ளூரல் பாருங்க உசாரா, இது ரொம்ப டிஃபரெண்டான ஷேப். உசாரா கைதிகள். சனத்துன் இதனுடைய ப்ளூரல் பாருங்க யானுன், சினூன சினீன என்று சொல்லப்படும். இதெல்லாம் வந்து அரபுகள் எப்படி அவங்களுக்கு சுலபமா வாயில நுழையுது அந்த மாதிரி ப்ளூரல் பயன்படுத்தினாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். சரிங்களா. சனத்துன சனவாத் என்றும் சொல்லப்படுது, சனவாத்துன் என்றும் பெண்பால் ப்ளூரலாவும் சொல்லப்படுது. இது ஆண்பால் ஜமு சாலி மாதிரி சினீன சினூன என்றும் சொல்லப்படுகிறது. ஆயுத சினீன என்று குர்ஆன்ல நம்ம பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். பன்மை பாடத்துல எவ்வளோ அமைப்புகள்ல மாஷா அல்லாஹ் அரபு லாங்குவேஜ்ல அரபி மொழியில வந்து நம்மளுக்கு பன்மை இருக்குங்கிறத ஒரு நாலேஜுக்காக ஒரு இன்ஃபர்மேஷனா மாஷா அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் குர்ஆன்ல நீங்க படிக்கும் போது இன்ஷா அல்லாஹ் கேட்ச் ஆகும். இப்படி எல்லாம் பன்மையா வந்திருக்கு நம்ம கோர்ஸ்ல படிச்சோமே, ஒரு பாடத்துல தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு உங்களுக்கு சிங்க் ஆகுது. இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில சொல்லப்பட்டிருக்கு. திரும்ப நீங்க இதை வாட்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா மனசுல கொஞ்சம் பதிய வச்சுக்கலாம், இப்படி எல்லாம் பன்மை அமைப்புகள் அரபில இருக்குன்னு சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.